கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் என்று நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கட்டளையை அவங்க கை கொண்டிருக்க வேண்டும், அவருடைய நியாயங்களை கை கொண்டிருக்க வேண்டும். அந்த கட்டளையின் மேலேயும் நியாயங்கள் மேலேயும் அவன் பிரியமாய் இருக்க வேண்டும். அவனே நீதிமான் என்று வேத புஸ்தகம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவன் வாழ்வவே வாழ்வான், அவன் குறைபட மாட்டான். ஏனென்றால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒருவன் நீதிமானாய் இருந்தால் அவனை கர்த்தர் பாதுகாக்கிறார், அவனுக்கு பாதுகாவலை கட்டளையிடுகிறார். துன்மார்க்கன் இரான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமானாய் நடக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அது நமக்கே தெரியும், நாம் செய்து தவறா சரியா, இது நம்ம பேசுறது சரிதானா தவறா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இடுக்கண் செய்யாம, ஒருவனையும் ஒடுக்காம, தேவனுடைய பிள்ளைகளே ஏமாற்றாம உண்மையாய் வாழ்வதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் நடக்க வேண்டும். நாம் பிரியப்படுத்துவது தேவனை மாத்திரமே. ஏன்னா அவர்தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க பிரயாசப்பட வேண்டும். அவருடைய நியாயங்களை கை கொள்ள வேண்டும். அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய சமூகத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனை போல வளருவான். பனையை போல செழிப்பு உண்டாகும். செழிக்கணுமா? நம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய நாமத்தினால கட்டளைகளை கை கொள்ளணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில கட்டளை ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசித்து அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் என்கிற நதி எங்கள் வாழ்க்கையில ஓடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய சமாதானம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.